ஹே ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக நல்ல ஒரு பயங்கரமான ஹாரர் பேய் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட போங்க, எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த டர்க்கிஷ் மூவியும் இந்த இந்தோனேஷியா மூவி இருக்கும் பாத்தீங்களா, அதான் இந்த ஹாரர் பிலிம். இந்த பிலிமை எப்படிதான் எடுக்கிறானுங்களே தெரியல, சும்மா பயங்கரமா எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்துக்கு நான் ஒன்லைனர்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துக்கு நான் கேரண்டி ஹாரர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா கூச்சி வச்சிருப்பானுங்க. படம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பேர் பாத்தீங்கன்னா மாயா. சரிங்களா, நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போவோம் வழக்கம் போல. அப்பதான் இந்த படம் கொஞ்சம் அளவுக்கு ஈஸியா உங்களை புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இந்த ஸ்கூல் லீவ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல நல்லா வெளியில போய் வண்டி எடுத்து சுத்துறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. பண்ணக்கூடாத சேட்டை எல்லாமே பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நல்லா ஜாலியா வெளியில சுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசனை பண்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, சரி நீ சொல்லு, ஏதோ ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி நீ ஒரு லேண்ட்மார்க்கை மார்க் பண்ணு, அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. அதே மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறா பாருங்க. அப்படி திரும்புறப்ப அவளுக்கு பின்னாடி, அதாவது ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வித்தியாசமான மிருகம், சாரி ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அங்க வேற யாரும் கிடையாது, அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இருந்திருக்காங்க. ஓகே ரைட். அன்னைக்கு நைட்டு அப்படியே ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே இந்த டைம் கூப்பிட்டுருக்கா. எதுக்காக? ஆல்ரெடி காலையிலே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இப்போ பிளான் போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் தெரியும், அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கார சொல்றான். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஹில்ஸ் ஏரியான்னு சொல்ற, அந்த இடம் நல்லா சேஃப்டியா இருக்குமா? அதெல்லாம் விட நம்ம இருக்கிற இடத்தோட அந்த இடம் எவ்வளவோ தூரத்துல இருக்கு, ஹீரோயினோட வீட்டுல விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா. அப்படி கேக்குறப்ப ஹீரோயினும் சொல்றா, அப்படியா இவ்வளவு தூரமா, எங்க அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன், ஒருவேளை அவங்க விடுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே அவ கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முடிக்காக வருது. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆயிருதுங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவனோட அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் டூர் போறோம், அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே ஹீரோயினோட அம்மா இருந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, இங்க பாரு எனக்கெல்லாம் தெரியாது, உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவே அப்பங்காரனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி ஓகேமா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிடுறான். உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட வெளியில போய் ஃப்ரெண்டை வெளியெளிப்பலான்னு போனா அந்த ஃப்ரெண்டுக்காரி என்னத்தையும் பின்னாடி பாக்குறா. பார்த்தா ஒரு பயங்கரமான உருவம் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகம், நம்மள எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்குறா. அங்க யாருன்னு பார்த்தா அப்பங்காரன் தான் இருக்காங்க. பாருமா, நாளைக்கு நீ ஒரு டூருக்கு போற, அந்த டூருக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்பங்கார சொல்றான். அடுத்த நாள் காலையிலேயாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் வந்துடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ரெடி ஆயிடுறா. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட் அப்படியே கார்ல கிளம்புறாங்க. அந்த இடத்துல அதாவது கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆளு நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா புரியல, அந்த ஆளியா நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தமா புரிய மாட்டேங்குது. இத பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் நோட்டீஸ் பண்ணல, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவளும் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிருப்பா. அப்படியே அந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கீழே இறங்குறாங்க, சாரி அந்த காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்படியே ரூம்ல வந்து எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வலி எடுக்குது ஆரம்பிக்குது. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பீரியட்ஸ் ஆயிருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி எழுப்பி, இங்க பாரு நான் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போலான்னு இருக்கேன், நீ என்ன வரையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கேட்க, ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா இல்லடே எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள போவா பாருங்க ஹீரோயின். அப்படி போறப்ப அவளுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் நிக்கும். டப்புன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெறும் அமைதியாவே இருக்கா. அவளுக்கு சுயநலவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிடையாதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சைலண்டாவே உட்காந்துக்கிட்டே இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏமா உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக நீ கத்தன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. கடைசியில நம்ம ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டுக்கார இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்றா, நாங்க ஒரு பயங்கரமான மிருகத்தை பார்த்தோம், அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படியே பேச்சு நிப்பாட்டிடுறா. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிருதுங்க. அப்படியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த ட்ரிப்பை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியில வந்து நின்றா. வாங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சரி ரைட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியே இந்த ஃப்ரெண்டுக்காரி உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாத்தையும்
சாரி, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரியை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்துதான் அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டுல ஹீரோயினோட முடி மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பிளட் மாதிரி தெரியுதுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டியில கடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே கட்டத்துல வந்துட்டு அப்பங்கார பாக்கலாம், இங்க பாரு அவளுக்கு ஏதோ வயிறு வலியா இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல இதை போட்டு வச்சிருக்கா, நீ அதை கிளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், அந்த சீனை கட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த மலை ஏறணும்னு சொல்லணும் பாத்தீங்களா, அந்த மலையை அப்படியே எல்லாருமே சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனி அதே இடத்துல அப்படியே நின்றுறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு பாக்குறா. கொஞ்சம் கூட மதிக்காம கையில என்னத்தையும் கருப்பு பொட்டலாம் எடுத்துட்டு போய் ஒரு தண்ணியில போடுறாங்க. அப்படி அந்த தண்ணியில போட்டதுமே அதே இடத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல போய் பாக்குறா. அப்படி பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய பேய் போய் எட்டி பாக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இந்த இடத்துல நான் இந்த படம் பாக்குறப்ப உடம்புலாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிலுத்து போயிருச்சு. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பாவ. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட நார்மல் ஆக்கிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் எனக்கு என்னதான் ஆச்சு, என்ன பண்ண, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா. இதுக்கு மேல ஆகாதுராப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை சென்டர்ல வச்சுட்டு அப்படியே நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆள் நின்று இருக்காரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இவளுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயங்கர சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. காதை புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே படுத்து மயக்கம் போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஜன்னி வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னன்னே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அப்பப்ப நம்மளுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த சூனி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ காட்டுறாங்க. பார்த்தா கண்ணெல்லாம் வெள்ளையா மாறி அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, இந்த பொண்ணை நான் விடமாட்டேன், இந்த பொண்ணை எப்படியாச்சும் என் கூட கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற என்னமோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தனா எப்படியோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை சுயநலத்துக்கு கொண்டு வர வச்சிடறாங்க. சரி ரைட்டு, இவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு எல்லாருமே விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள ஹீரோயினா கிடையாது, ஒரு பேயா அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல யாரு போய் ஹெல்ப் பண்ணுவா? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணாத காரணத்தினால இந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவ மட்டும் வேக வேகமா ஓடி போய் எப்படியோன்னு ஹீரோயினை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வரா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பப்ப சுயநலத்துல இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மிருகம் அப்பப்ப வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அண்ணின் படம் மாதிரியும் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி ரைட்டு, அந்த ஃப்ரெண்டுக்காரி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அப்படியே அந்த பெரிய மலையை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மேலே ஏறி முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. சரி, இதுக்கு மேல கீழே போக முடியாது, அதனால நாம இங்கேயே டென்ட் எடுத்து இன்னைக்கு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டென்ட் ஒண்ணு போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டென்ட் போடுறாங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்காரி பேசிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் கூட. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல அண்ணின் வர ஆரம்பிச்சுக்கிச்சு. ஆமா, நம்ம ஹீரோயினுக்குள்ள புந்துச்சு பாத்தீங்களா அந்த கருப்பு மிருகம். அந்த மிருகம் இப்ப நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வரவே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொண்டு போய் அவளை ஒரு டென்ட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்படியே பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு கிடக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில இருக்கிற ஒரு பயவுல என்ன பண்றா, இங்க பாருப்பா, எனக்கு ஜவம் எல்லாமே தெரியும், அந்த ஜவத்தை வந்து நான் சொல்றேன், அதே மாதிரி என் கூட சேர்ந்து அந்த ஜவத்தை அந்த பொண்ணோட காதல சொல்லலாம், அப்படி சொன்னா இந்த பொண்ணு உடம்புல இருந்து அந்த பேயை நம்ம விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஜவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பேயும் பாத்தீங்கன்னா காணாம போயிருது. அப்படியே இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டு தான் கட்டுறாங்க. அந்த இடத்துல அம்மா பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அல்லாஹ்ல ப்ரேயர் பண்றது எனக்கு எப்படின்னு பேர் சொல்றது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீட்டுல இன்னமும் ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு கட் பண்றாங்க. அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரியல் ஃபேஸ்ல காட்டுறாங்க. இங்க ஹீரோயின் மட்டும் கிடையாதுங்க, ஹீரோயின் கூட அந்த பெரிய பேய் தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு பாத்தீங்களா, அந்த பேய் இந்த இடத்துல முன்னாடி நிக்குது. பட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரி எந்திரிக்கிறா. அப்படி எந்திரிக்கிறப்ப இவ்வளவு நேரமே அவளுக்கு கனவா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். சரி ரைட்டு, இதுக்கு மேல ஹீரோயினை தேடுற வேலை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு தேட போனா அவளுக்கு உள்ள இருந்த அந்த பேயை விரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா அந்த பேய் பாத்தீங்கன்னா இன்னுமே ஹீரோயினோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரி நடுநடுங்கி போறா. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு மேல அந்த கருப்பு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவ என்ன பண்றா, நம்ம ஹீரோயினோட கண்ணத்திலே பலார் நினைறா. அப்பதான் ஓரளவுக்கு சுயநலத்துக்கு வரா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அப்படியே தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே டென்ட்டுக்குள்ளதான் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இவனுங்க கண்ணு முன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கவே அப்படியே நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இப்ப யாரு மாதிரி இருக்காங்கன்னா அம்பி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா இந்த படம் பாக்குற
பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோண்ட ஆரம்பிச்சிச்சு, என்னடா இது அன்னியன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த படத்துக்குள்ள போலாம் ஓகேங்களா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அது உனக்கு ஏதோ தென்படுதா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்கறா. ஆனா ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பெருசாவே ஒன்னும் தென்படல. அவங்க என்ன பண்றாங்க, சரி இதுக்கு மேல நம்ம கீழே இறங்கிடலாம், அதாவது இந்த மலை மேல ஏறதுக்கு தான் எல்லாரும் வந்திருப்பாங்க, இந்த மலை ஏறி முடிச்சாச்சு, இப்ப எல்லாருமே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கூட வந்த மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட போறதுக்கே சும்மா கதி கலங்கி பயந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் எப்படியோ ஒன்று பாத்தீங்கன்னா அந்த மலையில இருந்து கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கார்ல வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணணும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் நல்லா நோட் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் கிளம்புறப்ப இருந்த ஹாப்பினஸ் இப்ப கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள அந்த வித்தியாசமான ஒரு சாத்தான இருக்கு. அந்த சாத்தானை எப்படியாச்சும் ஓட்டணும். இந்த மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே களைப்புல இதுக்கு மேல முடியாது, படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரியை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எழுப்புறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன் அதோட பிளாக் பண்றாங்க. அப்படியே பிளாக் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா, அவளுக்குள்ள அந்த சாத்தான் பூந்துட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது நைட் டைம்ல அவளோட கை நகத்தை எல்லாத்தையும் பிச்சுக்கிறா. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜவல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால பாத்தீங்கன்னா அப்பங்காரன் பயங்கர கோவமாயி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பங்காரன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்துருவான் தன்னோட பொண்ணை. அப்படியே பாத்தீங்கன்னா மயக்க ஊசி எல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை படுக்க போட்டுருவாங்க. அப்படியே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பங்காரன் கிட்ட சொல்றான், இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு ஜாஸ்தி பிரஷர் இருந்திருக்கு, அதுவும் இல்லாம மென்டலி டார்ச்சர் மாதிரி இருந்திருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு இவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாவே விடுங்க, எந்த பிரஷரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது இந்த ஸ்கூல் டைம்ல இருந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டு கறி இந்த இடத்துக்கு வரா. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இருக்கிற மாதிரி தெரியுறா. அப்படியே சாப்பிடவும் செய்யறா. ஓகே, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரெண்டு கறி பார்த்து சந்தோஷப்படுறா. அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், நீ திரும்பி எந்திரிச்சு வா, நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப்பு கிளம்பி போலாம், எல்லாருமே சரியாயி போயிரும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா கிட்டயும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் அவ கூட இருந்து பக்கபலமா பாத்துக்கிறேன், அவளை நினைச்சு எதுவுமே வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கறி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அம்மா கறி பரவாயில்லமா, எங்களுக்காக நீயும் கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி அதோட அந்த ஸ்கிரீனை அப்படியே பிளாக் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு கறி இருக்கா இல்லைங்களா, ஃப்ரெண்டு கறி எல்லாத்தோட ஃப்ரெண்டு கிட்டயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்ப அந்த ட்ரிப்ல மட்டும் ஒரே ஒருத்தன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அதாவது அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பார்த்தனா அவனை முழிச்சுக்கிட்டு இருக்க சொன்னேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவன் சொல்லிட்டு போயிடுறான். அதே கட்டத்துல நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் கருப்பு ஜாக்கெட்டை போட்டு வெளியில வரான். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அம்மா கறி பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கேட்கலான்னு போறா, அவனால கேட்க முடியல. அப்படியே அடுத்த கட்டத்துல அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த கருப்பு மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அது மெதுமெதுவோ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள திருப்பியும் அந்த கருப்பு மிருகம் பூந்துக்குச்சு. ஓகே, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, அப்பப்பா அண்ணீனா மாறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பியா மாறது, இந்த மாதிரி தான் கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே ரைட், அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சரி நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து பயப்படுறா. அப்படி என்னத்தை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கறி பின்னாடி திரும்பி பாக்குறா. அந்த இடத்துல ஒண்ணு தீக்கானோ, ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. எஸ், அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு நீங்களும் பாத்திருப்பீங்க, அந்த கருப்பு உருவம் தான். ஓகே, அந்த சீன் அப்படியே நம்மளுக்கு கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் குணமான மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குணமாயி இந்த ஃப்ரெண்டு கறிக்கு வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் குணமாயிட்டேன், எல்லாருமே சேர்ந்து நம்ம ட்ரிப்பு கிளம்பிடல, நம்ம ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு நைட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த ஃப்ரெண்டு கறிக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பொழைச்சிட்டா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம் அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோயின் பார்த்து வந்துட்டு போனது எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனவா, அதாவது ஒரு இல்யூஷனா நம்ம ஃப்ரெண்டு கறிக்கு வந்துட்டு போயிருக்கோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஹீரோயின் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், ஹீரோயினோட பாடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படியே கதறி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டு கருப்பு கலர் பைக்ல பாத்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருப்பான் போல. அவ்வளவுதான், எல்லாருமே சேர்ந்து இப்ப இந்த இடத்துக்கு கல்லறதுக்கு வராங்க. அதாவது இந்த புதைக்க
புதைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை புதைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். புதைச்சு முடிச்சதும் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவளோட நினைப்பு என்னமே நம்ம ஃப்ரெண்டுக்காரி விட்டு போன மாதிரி தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, நம்ம ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பங்காரன் ஏதோ ஒண்ணு ஹீரோயினோட கையில தந்தான். அதுவும் ஒரு கருப்பு பொட்டலா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொட்டல போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய உருவம் நான் பார்த்தேன். அப்ப அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. இந்த அம்மாக்காரி இருக்கா பாத்தீங்களா, நைட்டு என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டோர் ஓபன் பண்ணலான்னு போறா. அதே டோர்ல, அதாவது அந்த ரூமுக்குள்ள அப்பங்காரன் தடுத்துக்கு நின்றுகிட்டு இருக்கான். அதாவது உள்ளேயே விட மாட்டேங்கிறான் அந்த ரூமுக்குள்ள. அப்படியே பாத்தீங்கன்னா அம்மாக்காரி எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா நிறைய பில்லி சூனியம் வசியம் பண்ணி வச்சிருக்கான் அந்த அப்பங்காரன். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அம்மாக்காரி பார்த்துட்டு, நீதான் என் பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவே, இங்க பாருமா, நம்ம பொண்ணை நானே எப்படிமா கொலை பண்ண முடியும், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நம்ம பொண்ணு செத்ததுக்கு அந்த கருப்பு கலர் பைக்ல வந்து சிரிச்சுட்டு போனான் பாத்தியா, அவன் தான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்ல என்னத்தையும் ஒரு பொம்மை மாதிரி புதைச்சு வச்சிருந்தான். அந்த பொம்மையை தான் நான் எடுத்தேன். அந்த பொம்மையை எடுத்தான் நம்ம பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டேன். தூரமா எங்கோச்சும் போட்டுட்டு வந்துட்டேன், நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாதோ அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்து விட்டேன். ஆனா கடைசியில நம்ம பொண்ணுக்கே அது போய் முடியும்னு சொல்லி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொம்மை பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா நம்ம ஹீரோயின் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா. தன்னோட அப்பா ஆசைப்பட்டு ஒண்ணு தராரே அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு போயிருப்பா. அதனால பாத்தீங்கன்னா அந்த சாத்தானுக்கு வழிபடும் இல்லைங்களா, அந்த சாத்தானும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான், இதோட கதையை முடிக்கிறாங்க. லாஸ்டா ஒரு பெண்டிங்கை மட்டும் பார்த்துருவோம். அப்படியே இந்த ஃப்ரெண்டுக்காரே எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன டிராவல் போறாங்க. அந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி முன்னாடி வந்து நிக்க, ஃப்ரெண்டுக்காரிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா இப்ப ஃப்ரெண்டுக்காரி முன்னாடி நிக்கிறது யாரு, ஒரு இல்யூஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, உண்மை கிடையாது, ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரி பாத்தீங்கன்னா இப்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிப்பை கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரிடா, இந்த படம் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு கிளைமேக்ஸ் அப்படின்னாங்கன்னா இதுல ஒரு அதிர்ச்சி இருக்கு. இது படம் கிடையாது, அதாவது இது ஒரு கதை கிடையாது, இது ரியலாவே நடந்த ஒரு சம்பவம். ஆமாங்க, இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால நடந்திருக்கு. அந்த ஊர்ல நடந்த சம்பவத்தை தான் கேட்டு ஒரு படமா எடுத்து வச்சிருக்கானுங்க. பாத்தீங்களா, அந்த ஊர் டைரக்டர்லாம் எப்படி இருக்கானுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சும்மா படம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா படம் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இறங்கி செஞ்சிருக்கானுங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹாரர் படம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திக்கலாம்.